எதுக்காக நம்ம ப்ராடக்ட் கம்பேரிசன், அதாவது ஒரு பொருளோட இன்னொரு ஒரு பொருள ஒப்பிட்டு பார்க்கிறது. எதுக்காக இந்த ப்ராடக்ட் கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ப்ராடக்ட் கம்பேரிசன் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது. அதோடைய வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கிறது தான் ப்ராடக்ட் கம்பேரிசன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் பலதரப்பட்ட விருப்பங்கள் இருக்கு. விருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் கேர்ல அதிக ஆர்வம் இருக்கும். அதாவது அவங்களுடைய சரும பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல நல்ல வெள்ளை ஆகணும் அப்படின்ற ஆர்வங்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே அவங்கள பிரசன்டபிளா வச்சுக்கணும் அப்படின்றதுனால மேக்கப்ல நெறைய ஆர்வங்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய செல்ஃப் கேர். நான் சிம்பிளிஃபைடா ஒரு ஸ்கின் கேர் பண்றதும், என்னுடைய முகத்தோற்றம் வெளிப்புறமான அழகுக்கு மட்டுமாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட சாய்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, வெவ்வேறு சாய்ஸஸா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட்ட பார்க்கும் பொழுது, ஓகே இத எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஒரு ப்ராடக்ட் நம்ம அத ஆட்ல பார்த்தாலும் சரி, அ எங்க நம்ம அத வாங்க போறோம் அப்படின்னாலும், இந்த ஒரு ப்ராடக்ட்டா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. பட் அது உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய பொய். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா, அதோட ஃபீச்சர்ஸ், அது என்னென்ன பயன்பாடு இருக்கு? அதுல என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு? அத எப்படி தயார் பண்ணியிருக்காங்க? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்ல இருந்து அதோடைய ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே வெவ்வேறு விதமானதாக இருக்கும். அப்போ இத எல்லாருமே காமனான மக்கள் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமா அந்த மாரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு கஸ்டமர்ஸா இருந்தாலும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருந்தாலும், அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம ஒரு அப்ளைனா எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும் தான், டவுன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாய்ஸ் குடுக்கலாம்? என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்ணலாம்? என்ன ப்ராடக்ட் அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்பொழுது, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது மட்டும் தான், என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால கிளியரா சொல்ல முடியும். இப்படி நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கும்போது, அதோடைய ஃபார்முலேஷன் ஆகட்டும், அத எப்படி மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு, அதனுடைய இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம கத்துக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ் நமக்கு இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆகுது அப்படின்னா, பேசிக்கா என்ன நமக்கு அதிகமாகும்? ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம் வரும். நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க டவுட் கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட்ட பத்தி நம்மளால பிரீஃபா எந்தவித ஒரு ஒரு தடுமாற்றம் இல்லாம, ஒரு தயக்கம் இல்லாம அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்றோம். அஷ்யூர் கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷா இருக்கலாம். அத எப்படி யூஸ் பண்றது? எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வாஷ் பண்ணா அதுல ஒரு ஃபோமிங் அதாவது நுரை வரும். அந்த ஒரு ஃபோமிங் டெக்ஸ்சர் வரும்பொழுது நம்ம ஃபேஸ்ல இருக்க அழுக்கு போகும். பட் வென் கம்பேர்ட் டூ ஸ்கின் ஃபார்முலா 9 அதுல இருக்க ஒரு கிளென்சிங் ஆயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அதுல ஃபோம் வராது. அப்போ இந்த நாலேட்ஜ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பர்ட்டிகுலர் தேவை என்ன? அதாவது அவங்க ஒரு ஆயிலி ஸ்கின்னா, என்ன மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க? அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு? அப்படின்ற ஒரு தேவைய நம்ம அனுசரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒரு கரெக்ட்டான ரெக்கமெண்டேஷன் நேர்மையா அவங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒரு கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு, நீங்க வைட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் யூஸ் பண்ணலாம். அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நம்மளால ப்ராப்பரா குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நாலேட்ஜ் அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சோ, நோ த டிஃபரன்ஸ் விச் இஸ் ஷோ த டிஃபரன்ஸ். நோ த டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? ஷோ த டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? நோ த டிஃபரன்ஸ் அப்படின்னா, நாலேட்ஜ் அத பத்தின அறிவு சார்ந்த நுணுக்கங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உண்மையிலேயே நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. ஷோ த டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி லைவ்வா நம்ம காட்ட போறது தான் ஷோ த டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ட பத்தி நம்ம வெஸ்டீஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, இட் கேன் பி ஸ்கின் ஃபார்முலா 9, மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான், வேலினோ ஆர் டியூ கார்டன். நம்ம கிட்ட ப்ராடக்ட் கேட்டலாக் இருக்கு. இந்த கேட்டலாக்ல பார்த்தோம் அப்படின்னா, என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அதோட பத்தின ஒரு கோர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய XYZ கம்பெனி. அந்த கம்பெனியோட பிராண்டிங் வந்துட்டு ஒரு கிளைம் பண்றாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்ட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, 5த் வீக்ல நல்லா வெள்ளையாயிடுவோம். 1 வீக்ல டார்க்கா இருக்க நீங்க 5த் வீக்ல வெள்ளையாயிடுவோம். அப்ப அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் வென் கம்பேர் டு வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் டேக்ஸ் டைம். ஒரு 1 மாசத்துல இருந்து 2 மாசம் அது டைம் எடுக்கும். பட் இதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்ற ஒரு டீப்பர் நாலேட்ஜ எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணும் பொழுது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ராடக்ட்ல கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் பர்சன்டேஜ் கான்சென்ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஹையரா இருக்கும், அதிகமா இருக்கும், விச் இஸ் நாட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இது எப்போ உங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் வரும்? எப்போ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் இத பத்தின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன். அதன் ஒவ்வொரு ப்ராடக்ட பத்தின தகவல்கள் அதிகமா தெரிஞ்சுக்கணும். சோ உங்க கையில ஒரு கேட்லாகும் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க ஆர் வெப்சைட்ல பாக்குறீங்க ஆர் உங்க போன்ல நீங்க யூஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே அடிக்கடி ஆட்ஸ் வருது. அதுல பாக்குறீங்க அப்படின்னாலும் கம்பேர் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்லப் போறோம். சொல்றது எளிமையா சொல்லணும். அண்ட் எளிமையா சொல்றது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம, நம்ம எளிமையா சொல்லும் பொழுது, டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல கஸ்டமருக்கோ அந்த ப்ராடக்ட்ட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வெர்பலா வாய் மூலமா சொல்லும் பொழுது டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, அத விசிபிளா அதாவது கண் கொண்டு பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு இன்னும் அதிகமான புரிதல் ஏற்படுது அப்படின்றது வந்துட்டு ஒரு சைக்காலஜிலயே சொல்றாங்க. அப்போ விஷுவலா ஒரு கம்பேரிசன் காட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சமா ஃபார் எக்ஸாம்பிள் யூத் எலிக்ஸர் நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்குவோம். சோ இத அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது, வாவ்! இது நல்லா இருக்கே! இதுல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு டஸ்ட் எல்லாம் தெரியுதே! ஸ்கின்ல ஒரு ஜெல் மாரி அப்சர்வ் ஆகிக்குதே! அப்டின்ற ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இதே தான் ஒரு பிரைமர் யூஸ் பண்ணும் பொழுதும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய பிரைமர் பார்த்தோம் அப்டின்னா, அதுலயுமே 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில் பிளெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பிரைமர் முக்கியமான கெமிக்கல் அதாவது சிலிகான், சிலிக்கா பேஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாம கிரியேட்டே பண்ண முடியாது. பட் வெஸ்டீஜ்ல பார்த்தோம் அப்டின்னா, எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாம கிரியேட் பண்ணியிருக்கிறதால, நீங்க அத அவங்களுக்கு ரப் பண்ணி காட்டலாம். அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணும்பொழுது, இது நல்லா இருக்கே! இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்பொழுது சூப்பரா இருக்குன்னும் பொழுது, அவங்களுடைய ஆ நே நேச்சர் எங்க போகும் அப்டின்னா, சூப்பரா இருக்கு. சோ இதுல எந்த விதமான அலர்ஜியும் கிடைக்கல அப்டின்னும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோ விஷுவலா அவங்க பார்க்கும்பொழுது அந்த ப்ராடக்ட்ட பத்தின ஒரு நாலேட்ஜ் மட்டும் இல்லாமல், உங்க மேல ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் அவங்களுக்கு. 2வது உண்மையாவே நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் நான் சொன்ன மாரி ரொம்ப பிரீஃப் பண்ணாம, நம்ம தேவையில்லாத அன்சப்போர்ட்டட் கிளைம்ஸ் அதாவது நம்ம அ பிராண்ட்ல இல்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா, அத அவங்க நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்க ஆல்ரெடி இப்படி ஒரு கிளைம் சொன்னீங்களே! பட் ஆனா ப்ராடக்ட்ல அப்படி மென்ஷன் பண்ணல." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஓவர் எக்ஸாஜரேஷன் வந்துட்டு எப்பவும் அவாய்ட் பண்ணிக்குவோம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்டின்னா, டவுன்லைன்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, நம்ம புதுசா பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இதனுடைய வித்தியாசங்கள நம்ம புரிய வைக்கணும் அவங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு கிரீம் அந்த ஆட்ல போடுறாங்க, 5 வாரத்துல வெள்ளை ஆகுறாங்க அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கெமிக்கல் என்னவாக இருக்கு அப்டின்னு பார்த்தோம்னா, அதுல லெட் இருக்கு, அதுல அலுமினியம் இருக்கு, அதுல மெர்க்குரி இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுது? சரும பிரச்சனை மட்டும் தராது. உடல் சார்ந்த பல பிரச்சனைகள வந்து ஏற்படுத்துது. அப்டின்ற ஒரு டிஃபரன்ஸ நம்ம கிளியரா அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்து தான் நம்ம அந்த ப்ராடக்ட்ட பத்தி காட்டும் பொழுது, உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் மேல உண்மையாவே ஒரு நம்பிக்கை ஏற்படும். அண்ட் எப்படி ஒரு ப்ராடக்ட்ட நம்ம கம்பேர் பண்றது? எப்படி ஒரு ப்ராடக்ட்ட கம்பேர் பண்றது? பேசிக்கா நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், இது வந்து ஒரு சோப், இது வந்து ஒரு பாடி மாய்ஸ்சரைசர், இது வந்து ஒரு லோஷன் அப்டின்னு தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அத தாண்டி இன்னொன்னு இருக்கு. அது எந்த கேட்டகரில வருது அப்டின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கேட்டகரி அப்டின்னு பார்க்கும்பொழுது நம்மள்ட்ட ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி இருக்கு. சோ ஓரொரு கேட்டகரியும் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பர்ப்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்கின் ஃபார்முலா 9 இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியுமே தனித்தனியா இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கேட்டகரியில இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைட்டனிங் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் பாருங்க. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பாருங்க. சோ அந்த இன்கிரீடியன்ஸ் உண்மையிலே ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னிங் கிரீம்ல நாசிஸ்கஸ் ஃபிளவர் இருக்கு, வைட்டமின் B3 இருக்கு, கிளாரிப்ரோ ஸ்டெம் செல் பிளெண்ட் இருக்கு. இப்போ இதோட இன்கிரீடியன்ஸ் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணாலே அப்படியே ரிலேட்டடா காட்டும். நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய மங்க சரி பண்றதாகட்டும், நம்மளுடைய சருமத்துல ஒரு மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய அந்த அன்இவன் ஸ்கின் டோனா இருக்கட்டும், இதெல்லாம் மாத்துறது எல்லாமே இந்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ் தான். அப்போ அந்த இன்கிரீடியன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல ரெலவெண்டா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ், யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம், எப்போ எப்போ இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ப்ராடக்ட் இஸ் யூஸ், எப்படி நம்ம இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி சீரம் நம்மளுடைய ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கு. பட் வெயில் அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா சில சமயங்கள்ல ஒரு மாதிரி ஸ்கின்ல நமக்கு ஒரு மாதிரி ஒரு ரெட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் கக்காடு பிளம். அதனால நம்ம அதை நைட்ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ப்ராடக்ட எப்ப யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். சோ நம்ம தவறா கிளைம் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்குமே நல்ல சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். ஸோ இட் கேன் பி அ கஸ்டமர் ஆர் அ டவுன்லைன். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு. ஸோ வென் கம்பேர் டு மார்க்கெட் ப்ராடக்ட்ல ஒரு பிரைட்னிங் கிரீம் எடுத்து பார்த்தோம்னா அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, நம்மளுடைய ப்ராடக்ட்ல அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அதோட ஃபினிஷ் எப்படி இருக்கு, அது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா ஸ்கின்ல போடும் பொழுது. ஸோ ஸ்கின்ல போடும் பொழுது ஏதாவது ரேஷஸ் இருக்கா, அலர்ஜி இருக்கா. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோம் மீட்டிங் வைக்கிறோம், இல்ல நீங்க ஒரு ட்ரைனிங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா மிக முக்கியமா நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட நீங்க வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்வேன்னா ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் ஃப்ரம் ஸ்கின் ஃபார்முலா 9. இதை நீங்க ஆக்சுவலா நீங்க அவங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னாலே யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ப்ராடக்ட் புடிச்சிடும். ஏன்னா அவ்வளவுமே பார்த்தோம் அப்படின்னா அது டெமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ன்றதால ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படியே ஸ்கின்ன தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம குடுக்கும் பொழுது, நம்ம ப்ராடக்ட்ல இவ்ளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்துட்டு ஓகே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தோணும். சோ நல்ல குவான்டிட்டியும் நல்ல வேல்யூவும் இருக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற மாரி இது ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கு. அது சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிளோட ஆசையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எவ்ளோ பைசா வேணா குடுக்க ரெடியா இருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராடக்ட்டா இருக்கு அப்படின்னா, நாங்க எவ்ளோ பைசா வேணா குடுத்து வாங்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணணும். சோ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா, அங்க அந்த டாக்டர் குடுக்குற மெடிசன் என்ன ரேட்டா இருந்தாலும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அவர் குடுத்தா அந்த ப்ராப்ளம் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? சோ அத நம்ம ஏற்படுத்தணும். சோ நீங்க சொல்லும் பொழுது ஒரு ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஈஸியா எளிமையா அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே நம்ம ப்ராடக்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. சோ ப்ராடக்ட பத்தி சொல்லும் பொழுது இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிதர்சனம், இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க தாராளமா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்குமே ஒரு அத பத்தி பேசும்பொழுது நல்லா கிளாரிட்டியா பேச முடியும். இப்ப நான் சொன்ன மாரி ஒரு பிரைட்னிங் கிரீம் எடுத்துக்கிறோம் அப்டின்னா, நம்மள்துல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. பட் வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ராடக்ட்ல வாங்குறீங்கன்னா, அதுல அ அலுமினியம் இருக்கு அண்ட் பார்த்தோம்னா லெட் இருக்கு, மெர்க்குரி இருக்கு. இந்த மாதிரி ஃபேக்ட்டோட உங்களால ரியல் டைம்ல கன்வே பண்ண முடியும். அப்ப கன்வே பண்ணும்பொழுது என்ன ஆகுது? ஓகே. இவ்ளோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ அவங்களுக்கு ஏற்படுத்தும். சோ, இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ட வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். பேஸ்ட் ஆன் த இன்கிரீடியன்ட்ஸ். அந்த நேம மட்டும் பார்க்காம, அதுல என்னென்ன இருக்கு? அது என்ன மாதிரி பிரச்சனைய ஏற்படுத்த போது? அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு சொல்லிக் குடுக்கணும். சோ, இதுல முக்கியமா நம்ம அ ஒரு 4 மேஜர் கீஸ் இருக்கு. கீ ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு அது ரொம்பவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கூடிய ஒரு பகுதிகள். அது என்னென்ன அப்டின்னா, ஒரு 4 கேட்டகரி இருக்கு. இது 4மே பார்த்தோம் அப்டின்னா ரொம்பவே டிஃபரெண்ட். இதுல இருக்கக்கூடிய தேவைகளும் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப தனித்துவமான தேவைகள். அப்போ
இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 2 டிஃபரெண்ட் ரேஞ்ச் இருக்கு. அது எது? அஷ்யூர் நேச்சுரல் இருக்கு, ஸ்கின் ஃபார்முலா 9 இருக்கு. இப்ப இந்த 2 கேட்டகரியும் நம்ம எப்படி சஜஸ்ட் பண்றது? நீங்க ஸ்கின் ஃபார்முலா 9 பத்தி சொல்லிக் குடுக்கணும், இல்ல அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களோட ரியல் டைம்ல உண்மையாவே அவங்களுக்கு நெறைய சரும பிரச்சனைகள் இருக்கணும். மங்கு இருக்கலாம், கருவளையம் இருக்கலாம், சருமத்தில் பருக்கள் இருக்கலாம், இல்லன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி நெத்தி கருப்பா, கன்னம் கொஞ்சம் வெள்ளையா, தாடை கருப்பா, அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, பிரச்சனைக்குரிய தீர்வா நம்ம குடுக்குறது ஸ்கின் ஃபார்முலா 9. அண்ட் அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, யார் யாருக்கு எப்படி எப்படி குடுக்கணும்? அதுவுமே ஒரு வெரி டிஃபரெண்ட் ஃபேக்டர். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் குடுத்து நம்ம எல்லா ப்ராப்ளமும் கிளியர் பண்ணோம் அப்படின்ற கிளைம் நம்ம குடுக்கல. ஒருத்தருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் அதாவது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு பிளெமிஷ் ஜெல் இருக்கு. மங்கு இருக்கவங்களுக்கு பிரைட்னிங் கிரீம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கா? இல்ல ஏஜிங் அதிகமா இருக்கா? ரொம்ப இளமையா தெரியணும்னு ஆசைப்படுறோமா? யூத் எலிக்ஸர் இருக்கு. கண்ண சுற்றி கருவளையம் இருக்கா? உங்களுக்கு அண்டர் ஐ சீரம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வித் ப்ராடக்ட் ஃபார்முலேஷனுமே டிஃபர் ஆகும். ஸோ யூத் எலிக்சர்ல பார்த்தோம்னா சூச்சுவாசி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கோல்ட் டஸ்ட் இருக்கும். பிளெமிஷ் ஜெல் பார்த்தோம் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட், டீ ட்ரீ ஆயில், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க சருமத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான ஒரு ஃபார்முலேஷன்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்பதான் நமக்கு அது சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய உண்மையாவே சரி பண்ணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா அஷ்யூர் அண்ட் அஷ்யூர் நேச்சுரல் ரேஞ்ச். இந்த அஷ்யூர் நேச்சுரல் ரேஞ்சில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம் இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்ல ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்கு. இல்ல பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் எல்லாருக்கும் ரொம்ப ட்ரையா, ரஃப்பாலாம் இருக்கு ஸ்கின் அப்படின்னா, அதுக்காக நமக்கு பப்பாயா ஸ்க்ரப் இருக்கு. அப்போ உங்க டவுன் லைன்ல இருக்கக்கூடியவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் ஸ்கின் கேர் ரேஞ்சில உங்களால ப்ராப்பரா ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அப்போ நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத அவங்க எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெஸ்டீஜ்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. எப்ப அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாகுதோ, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் பொழுது உண்மையிலே இட் இஸ் வொர்த் இட், நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது, நிச்சயமா அவங்களுமே வெஸ்டீஜ்ல பிசினஸா எடுத்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் கேர் பத்தி பேசுறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு அத பத்தி நல்லா தெரியும். டீப்பர் நாலேட்ஜ்னா கோ ஃபார் ஸ்கின் கேர், ப்ராப்ளம் இல்ல. இல்ல எனக்கு கலர் காஸ்மெட்டிக்ல தான் நல்ல நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம், பியூட்டிஷியன்ஸா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே கலர் காஸ்மெட்டிக்ல நல்ல நாலேட்ஜ் இருக்கும். அப்போ ஷேட் வைஸா அதுக்கு தனியா டோன் இருக்கு. அந்த மாதிரி ஷேட் ரேஞ்சஸ ஃபினிஷஸ் எப்படி இருக்கு? ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச், ஒரு ப்ராடக்ட்டும் என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியும், இத யாருக்கு எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், இப்ப கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி நாலேட்ஜ் இருக்கவங்க ட்ரை ஸ்கின்னோட ஒருத்தவங்க வராங்க. அவங்க மேக்கப் பண்ணிக்கணும்னு பண்ணலாம். ஐதர் ஒரு யூத் எலிக்ஸர் யூஸ் பண்ணுங்க. ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்மளுடைய பண்ணிக்கலாம். காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லலாம். இல்ல ஒரு நல்ல ஆயிலி ஸ்கின்னோட ஒருத்தவங்க வராங்க. அவங்க இப்படி வந்துட்டு ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச்ல வந்துட்டு நம்ம சஜெஸ்ட் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆயிலிங்ல அவங்களுக்கு வந்துட்டு பிக்மென்டேஷன் இருக்கா? இல்ல ஆர் அ பிம்பிள்ஸ் இருக்கா? பிம்பிள்ஸ் இருக்கா? யூஸ் பிளெமிஷ் ஜெல். ஆர் பிக்மென்டேஷன் இருக்கா? பிரைட்னிங் கிரீம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. தென் கோ ஆன் வித் த பிரைமர். அதுக்கு மேல நீங்க வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு லூஸ் பவுடர் போடும் பொழுது உங்களுடைய மேக்கப் லாஸ்ட் லாங் ஆகும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் காஸ்மெட்டிக்க பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, தாராளமா இத பத்தி டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு குடுக்கலாம். ஸோ த 3 கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபெமினைன், அதாவது இன்டிமேட் ஹைஜீன் பத்தின ஒரு கேட்டகரி. ஸோ இது வந்துட்டு விச் இஸ் கிரியேட் பண்றது, காலேஜஸ்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றது, நம்மளுடைய வென் கம்பேர் டு XYZ கம்பெனி எப்படி இருக்கு? என்ன? அது எந்த அளவுக்கு புரொடெக்ட் பண்றது? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? இப்படின்ற மாதிரி எனக்கு இதுல நல்ல நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அதுலயே அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வெஸ்டீஜ் இந்தியா, சோ இந்தியால இருக்கக்கூடிய 50% விமன் லீடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுல அண்ட் அபவ் கிட்டத்தட்ட
9,000 மினிமம் 9,000 rupees earn பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய பிசினஸ்ல 50% வந்து இந்த டியூ கார்டனை தான் அவங்க பிசினஸா பண்றாங்க. அது இன்டிமேட் வாஷா இருக்கட்டும், சானிட்டரி நாப்கினா இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்டீஜ்ல நீங்க ஃபெமினைன் கேரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் த ஃபோர்த் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் கேர். இப்போ எனக்கு இந்த 3லயுமே பெருசா ஐடியா இல்ல. எனக்கு ஸ்கின் கேர் பத்தியும் தெரியல. எனக்கு கலர் காஸ்மெட்டிக்ஸும் தெரியல. எனக்கு ஃபெமினைன் கேர் பத்தி அதாவது இன்டிமேட் ஹைஜீன பத்தி பேசும்பொழுது ஒரு மாரி கூச்சமா இருக்கு. என்னால பேச முடியல. நான் எத ஃபோக்கஸ் பண்ணலாம்? கோ ஃபார் பெர்சனல் கேர். பெர்சனல் கேர் அப்டின்னா, யார் வேணாலும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பெர்சனல் கேர். இந்த பெர்சனல் கேர்ல என்னென்ன வருது? நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே யூஸ் பண்ணக்கூடிய பாடி லோஷன் ஆகட்டும், உடம்புல சின்ன சின்னதா தழும்பு இருக்கு. நமக்கு தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு வருது. அதுக்கு ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசர். ஆர் ஒரு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருக்கு. ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரேஷஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மாரி தேமல் வந்திருக்கு. ஏதோ எ சரும பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ இருக்கு அப்டின்னா, அதுக்கு ஆலோ குக்கும்பர் ஜெல் குடுக்கலாம். அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் எப்போ எப்படி குடுக்கலான்றத எப்போ கத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதோடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்றத வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணணும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான ஃபார்முலேஷன்ல செஞ்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இத எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் கம்பேரிசன்ல இருக்கு. அண்ட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸுமே நீங்க சொல்லிக் குடுக்கலாம். அதே மாதிரி இப்ப ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன தவறுதலா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் டெய்லி மாய்ஸ்சரைசர நம்ம ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம், பாடிக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரே ரேஞ்ச்ல இருந்தாலும், பட் ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அத பத்தின டீப்பர் நாலேட்ஜ் நமக்கு கிடைச்சா மட்டும் தான், நம்மளால வந்துட்டு ஸ்கின் கேர்ல பெஸ்ட்டா இருக்கோமா? இல்ல நம்ம கலர் காஸ்மெட்டிக் அதாவது மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் என்னால நல்லா பேச முடியுமா? இல்ல டியூ கார்டன் என்னால பேச முடியுமா? இல்ல அஷ்யூர் ஆர் அஷ்யூர் நேச்சுரல் என்னால பேச முடியுமா? அப்படின்றத நீங்க தான் வெரிஃபை பண்ணணும் டியர் டீம். ஏன்னா, எதுல உங்களுக்கு நல்ல எனக்கு இந்த 4 கேட்டகரியுமே சூப்பரா வருது அப்படின்னா, நிச்சயமா உங்களால வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்ண முடியும். இல்ல என்னால ஒரு கேட்டகரி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அதுல பெஸ்ட்டா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ட் நீங்க ஆ ஒரே ஸ்ட்ராட்டஜிய 4 கேட்டகரிக்குமே பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்டின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி தான். ஸ்கின் கேர் பொறுத்தவரைக்கும் அவுட்சைட் மார்க்கெட் ப்ராடக்ட் சொல்லிக் குடுத்தாச்சு. கலர் காஸ்மெட்டிக் பொறுத்தவரைக்கும் நீங்க மார்க்கெட் ப்ராடக்ட்டோட ரேட் வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். பட் டெக்ஸ்சர் அண்ட் பினிஷ் கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்கள்துல அவங்கள்தோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்மள்துல வந்துட்டு லாங் லாஸ்டிங் பினிஷஸும் கிடைக்கும். அப்போ அந்த ப்ராடக்ட்ல சிலது பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே லீவ் ஆன் ஸ்டெயின் குடுத்துரும். ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டோம் அப்டின்னா, அது ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரத்துக்கு போவே போவாது. ரொம்ப நேரம் அப்டியே இருந்துரும். என்னதான் வாஷ் பண்ணாலும் சில லிப்ஸ்டிக் எல்லாம் மார்க்கெட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 50 ரூ. 100 வாங்குறோம்னா, அது போவே போவாது. இந்த மாதிரி கம்பேரிசன் கூட நீங்க காட்டலாம். அப்ப எந்த அளவுக்கு அது வந்துட்டு கெமிக்கல் கன்டென்ட் இருக்கு அப்டின்னா, இவ்ளோ நேரம் அது ஸ்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணி கூட போல. அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்குமே நீங்க டிஃபரெண்டா உங்களுடைய என்ன மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம டவுன்லைன்ல சொல்லிக் குடுத்தா, அவங்களுக்கு புரியும் அப்டின்ற மாரி நீங்க யோசிக்கணும். அண்ட் எப்போ இத உங்களால கரெக்ட்டா இந்த கம்பேரிசன் கொண்டு வர முடியும் அப்டின்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த ப்ராடக்ட்ல இப்டி இருக்கோ? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த காம்பாக்ட் பவுடர்ல என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கும்? ஈஸியா சொல்லி தரேன். நம்ம காம்பாக்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, SPF 15 இருக்கு. வைட்டமின் இ இருக்கு. வென் கம்பேர்ட் டூ மார்க்கெட் ப்ராடக்ட் அவங்க SPF எல்லாம் இருக்காது. அதாவது சன் புரொடெக்ஷனும் இருக்காது. வைட்டமின் இயும் இருக்காது. இந்த மாதிரி முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல இருக்காது. அண்ட் லாங் லாஸ்டிங்காவும் இருக்காது. நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கம்பேர்ட் டூ அதர் ப்ராடக்ட்ஸ் சில சமயம் நமக்கு கொமிடோஜெனிக்கா இருக்கும். இந்த கொமிடோஜெனிக் அப்டின்னா, பிம்பிள்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இன்னும் பிம்பிள் அதிகமாகும். இந்த மாதிரி கூட நீங்க கம்பேரிசன் பண்ணலாம். அப்ப அந்த கம்பேரிசன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சரியான கேள்வி இருந்தா மட்டும் தான் சரியா உங்களால கம்பேர் பண்ண முடியும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, நல்ல ப்ராடக்ட் நாலேட்ஜ் கத்துக்கணும். நீங்க இந்த 4 கேட்டகரியா இருந்தாலுமே சரி, ஆர் எனி கைண்ட் ஆஃப் 1 கேட்டகரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட்ல உங்களால டீப்பா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட, இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்டின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதோ, அப்பதான் உங்களால வந்துட்டு இதுல சக்சஸ் ஆக முடியும். அண்ட்
நீங்க புதுசு புதுசா நெக்ஸ்ட் நெறைய பேர பார்க்கும் பொழுது, நெறைய கேள்விகள் கேட்பாங்க. விதவிதமா இருக்கும். ஒருத்தர் இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. சிலருக்கு தேமல் இருக்குன்னுவாங்க. சிலருக்கு வந்து பொடுகுனால இப்படி வந்துருச்சுன்னுவாங்க. சிலருக்கு தண்ணி மாத்துன உடனே இப்படி வந்துச்சுன்னுவாங்க. சிலருக்கு துணி மாத்தி யூஸ் பண்ண இப்படி வந்துச்சுன்னுவாங்க. சிலர் சாப்பாடு மாத்தி சாப்பிட்டா இப்படி வந்துருச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. இப்படி நெறைய கேள்விகள் வர தான் உங்களுக்குமே அப்ப எந்த ப்ராடக்ட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அப்ப திங்கிங் வரும். அந்த நாலேட்ஜ கத்துக்கணும்னு யோசிப்பீங்க. ப்ராப்பரா நீங்க பெட்டர் ரெக்கமெண்டேஷன் குடுப்பீங்க. சோ நம்ம வெஸ்டீஜ்ல பார்த்தோம் அப்டின்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ, அவங்களுக்கான எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் ஃபார்முலா 9லயே 13 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அஷ்யூர் ரேஞ்சுலயும் பார்த்தோம்னா, அதே மாதிரி அகைன் மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டா இப்போ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒருத்தவங்க வராங்க. அவங்களால வந்துட்டு பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்டின்னா, கோ ஃபார் அஷ்யூர் கேட்டகரி. அஷ்யூர டக்குனு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க கொஞ்சம் எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. எனக்கு ஸ்கின் கிளியர் ஆகணும்னு நெனைக்கிறாங்கன்னா, ஸ்கின் ஃபார்முலா 9 சொல்லிக் குடுங்க. அப்போ அந்த ஸ்மார்ட்டா அந்த இடத்துல நீங்க வொர்க் பண்ணா மட்டும் தான் ஈஸியா உங்களால அந்த டவுன் லைன சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லன்னா வருவாங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடுவாங்க. அதோட அவங்க காணாம போயிடுவாங்க. சோ ப்ராப்பரா அத பத்தி கத்துக்கோங்க. அவங்களோட தேவை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட்டா கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுங்க. அண்ட் நம்மளுடைய சருமத்திற்கு பேசிக்கா என்ன தேவைப்படுது? அண்ட் ஒவ்வொருத்தருடைய சருமம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே YouTubeல லைவா பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, Zoomல 300 பேர் இருக்கோம். எல்லாருமே உங்களுடைய சருமத்த தொட்டு பார்க்கலாம். இப்போ அ ஆல்மோஸ்ட் நமக்கு நைட் ஆயிடுச்சு. காலையில இருந்து ஒரு 2 தடவ முகம் கழுவிருப்போம். அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம குளிச்சிருப்போம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஃபேஸ வந்துட்டு வாஷ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்க தொட்டு பார்க்கும் பொழுதே, ஒருத்தருடைய சருமம் உங்களுக்கு ஆயிலியா தெரியலாம். ஒருத்தர் கை வச்சு தொட்டு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு ஆயிலியா ஃபீல் ஆகலாம். இன்னொருத்தவங்க தொட்டு பார்க்கும்பொழுது, அவங்களுடைய சருமம் ஒரு மாரி ட்ரையா இருக்க மாரி ஃபீல் ஆகலாம். இன்னொருத்தவங்களோட சருமம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ரஃப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாரி எந்த ப்ராப்ளமுமே இல்ல. நல்லா தான் இருக்கு அப்டின்ற மாரி ஃபீல் ஆகலாம். ஏன் அப்டின்னா, இங்க ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பும் பார்த்தோம் அப்டின்னா, வெவ்வேறுபட்ட ஸ்கின் டைப் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளும் பார்த்தோம் அப்டின்னா, விதவிதமான தேவைகளாக இருக்கு. ஏன்னா, அவங்கவங்களுடைய சருமத்துல அவங்கவங்க உடலுக்கு ஏற்ற மாரி தான் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அ ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸும் பார்த்தோம் அப்டின்னா, அந்த ப்ராப்ளம நம்ம சரி பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான ரெக்வயர்மென்ட்டே தனியா தான் தேவைப்படுது. அப்போ அந்த இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா, நான் என்னால பிரைட்னிங் கிரீம் நம்மளால வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ப்ராப்ளமே பிம்பிள்ஸ் அப்டின்னா, நம்ம பிளெமிஷ் ஜெல் தான் குடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனிப்பட்ட மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோம் அப்டின்னா, எல்லாரும் YouTube, Instagram, Facebook எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் ஸ்கின் கேர் பண்றாங்க. அந்த மாரி ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் தோ அத எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நமக்கு தெரியல. ஆனா, பேசிக்கா ஒரு டெய்லி கேர் ரொட்டீன் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு அதோடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ, ஸ்கின் கேர் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் அதோடைய தேவை என்ன? அந்த பர்ப்பஸ் என்ன? நம்ம ஏன் யூஸ் பண்றோம்? எதுக்கு யூஸ் பண்றோம்? அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் 2வது நான் சொன்ன மாதிரி ஆ ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க நார்மல் ஸ்கின் இருக்கீங்க. பை சான்ஸ் நீங்க கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டோம். சில சமயம் நமக்கு அது ஒரு மாரி ட்ரை ஆகுற ஃபீல் இருந்திருக்கலாம். தவறுதலா வாங்கும் பொழுது. ஏன்னா, அதோடைய இன்கிரீடியன்ட் ஃபார்முலேஷன பார்க்காமலே நம்ம வாங்கிட்டோம். அப்போ அதிலேயே குறிப்பிட்டிருக்கு அது ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு. அப்போ நீங்க எத யூஸ் பண்ணலாம்? ஐதர் வைட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் ஆர் கிளென்சிங் ஆயில் அத யூஸ் பண்ணலாம். சோ, இன்கிரீடியன்ட்ஸையும் ஃபார்முலேஷனையும் பார்த்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? இப்போ சிலருக்கு ஆ ஆலோ குக்கும்பர் ஜெல் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். சிலருக்கு அது அப்படியே வேர்க்கிற மாரி இருக்கும். பிபி கிரீம் போட்டா வேர்க்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த டெக்ஸ்சர் செட் ஆனாலும், அத அப்ளை பண்ண விதம் தான் செட் ஆவலன்னு நான் சொல்வேன். ஏன் அப்டின்னா, அப்ளிகேஷன்லயே நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம லைட்டா டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, ஒரு மாதிரி உங்க ஸ்கின்னே டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகும். சோ, உங்க ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றத தாண்டி, அத ப்ராப்பரா உங்களால அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ராப்பர் அப்ளிகேஷன் இருந்தா தான் உங்களால வந்துட்டு கத்துக்க முடியும். ஓகே இந்த ஒரு பிபி கிரீம நான் யூஸ் பண்றேன். எனக்கு வேர்க்குது. நான் எங்க தப்பு பண்றேன்? ஒண்ணு நான் நெறைய கிரீம் போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் தப்பாகுது. கொஞ்சமா போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல எய்தர் லூஸ் பவுடர் ஆர் காம்பாக்ட் ஆர் எனி டால்க் நீங்க போடும்பொழுது, அஷ்யூர் டால்க் ஆர் போடும்பொழுது, அது என்ன ஆயிடும்னா, அந்த கிரீம் அப்படியே அப்சர்வ் ஆயி புடிச்சுக்கும்.
அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இத அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்படிதான் இத செட் பண்ணணும் போல. அப்ப நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட்ட வச்சு நான் எல்லாருக்குமே ஸ் அ ஒ பிரைட்னிங் கிரீம் தான் குடுப்பேன். அப்படின்ற மாரி நீங்க எல்லாருக்குமே குடுக்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா அது சூட்டபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகள் தனித்தனி. தனித்தனியா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அத ஆழமா உட்கார்ந்து அவங்க கிட்ட நம்ம பேசணும். பேசினா தான் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஒரே ப்ராடக்ட் தான் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகாது. தென் ப்ராடக்ட்ட பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நல்லா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? நான் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது கூட இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா சரியாகும். நம்ம ஜஸ்ட் ப்ராடக்ட்ட மட்டும் சேல் பண்றோம் அப்டின்னா, அது வந்து நோ யூஸ். ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், அத நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் அத எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் எடுத்துக்கணும்ன்றதையும் நீங்க டீப்பரா சொல்லும்பொழுது, அவங்களுக்குமே ப்ராப்பரா அத பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆ ப்ராடக்ட்ல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன தாண்டி, நம்ம பொய்யான கிளைம்ஸ குடுக்கவே கூடாது. இது போட்டுட்டீங்கன்னா, 1 வாரத்துல சரியாயிடும். அதுக்கப்புறம் இத யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இந்த மாதிரி பொய்யான வார்த்தைகள் வந்து எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்டின்னா, சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 1லிருந்து 2 மாசம் அத தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது தான் ரிசல்ட் கிடைக்கும். அத பாதியிலேயே விடும்பொழுது, இவங்க இந்த ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்டின்றதுக்காக அத பாதியிலேயே விடும்பொழுது, நம்ம அத பொய்யான ஒரு வாக்குறுதி குடுக்குறோம் அப்டின்னா, நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை உடைஞ்சிரும். அண்ட் அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சரும பிரச்சனையோட வராங்களா? இன்னைக்கு இவங்க தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எளிமையா உங்களாலயும் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் குடுக்கலாம் அப்படின்றத நீங்களும் ஈஸியா சொல்லிக் குடுக்கலாம். அண்ட் ஒரு ஸ்கின் கேர் பத்தி சொல்லப் போறோம் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி எது இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, நான் இவ்வளவும் ப்ராடக்ட் பத்தி கத்துக்குறோம், ஃபார்முலேஷன் கத்துக்கிட்டோம், இன்கிரீடியன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கேட்டலாக கோ த்ரூ பண்ணணும், நெறைய நாலேட்ஜ் எடுத்துக்க போறோம். ரைட். ஆஃப்லைன் ட்ரெய்னிங்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் இன்னும் அப்டேட்டடா உங்களுடைய நாலேட்ஜ மாத்திக்க முடியும். ஆனா, அத தாண்டி நீங்க என்ன கத்துக்கணும் அப்டின்னா, ஒருத்தவங்களுடைய சருமம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்றத வந்து நீங்க கத்துக்கணும். அப்போ ஒரு சருமம் பார்த்தோம் அப்படின்னா 4 வகையா இருக்கு. நார்மல், ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன். அதாவது சாதாரண சருமம், வறண்ட சருமம், எண்ணெய் சருமம், 2ம் கலந்த சருமம். இந்த மாதிரி 4 வகைகளா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க தொட்டு பார்க்கும் பொழுதே ஒருத்தருக்கு ஒரு வகையான சருமம் இருக்கு. அப்போ எந்த வகையான சருமமா இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முகம் கழுவிட்டு 2 மணி நேரம் தாண்டி தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, அவங்க மேக்கப் போட்டிருந்தாலும், உங்களால அவங்க சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய விசிபிளா நோட் பண்ண முடியுதா? அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பேசிக்கா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்றத எளிமையா சொல்லித் தரேன். ஒரு கிளென்சர் குடுங்க. ஒரு ஒரு எனி கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஆர் அவங்களுக்கு தேவைப்படுற யூத் எலிக்ஸரோ, பிரைட்னிங் கிரீமோ, பிளெமிஷ் ஜெல் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு குடுங்க. ஃபாலோ இட் அப் வித் சன்ஸ்கிரீன். ஒரு கிளென்சர், ஒரு சன்ஸ்கிரீன் அதுக்கு இடையில ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர்க்கான ஸ்டெப். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆயிலி ஸ்கின்னோ, ட்ரை ஸ்கின்னோ, காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னோ யாரா இருந்தாலும் இது வந்து ஒரு செட் ஆஃப் கேட்டகரி. ஒரு கிளென்சர் குடுங்க, ஒரு சன்ஸ்கிரீன் குடுங்க. தட் கேன் பி அ டீப் கிளென்சிங் ஆயில் ஆர் சன்ஸ்கிரீன் SPF 50. பேசிக்கா நீங்க ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே, அவங்களுக்கு வந்துட்டு, ஓகே கிளென்சர் போட்டா முகம் கழுவணும். அதுக்கு மேல நான் இந்த பிரைட்னிங் கிரீம் போட்டுக்கணும். ஒரு பட்டாணி அளவு. அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். அப்படின்ற நாலேட்ஜ ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அத தாண்டி நம்ம ஒரு 7, 8 ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ட்டோம் அப்படின்னா, ஓவரா பெருசா குடுக்கும் பொழுது, நிச்சயமா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணவும் தெரியாது. நம்ம வீட்ல ஒரு கப்போர்ட தொறந்தோம் அப்டின்னா, ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழ விழும். அந்த அளவுக்கு எல்லார் வீட்லயும் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அது தூங்கும். யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஸ்கின் டைப்ப தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்கின் கேர்க்கு பண்ணலான்றத சிம்ப்ளிஃபைடா சொல்லிக் குடுங்க. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு சாதாரண சருமம் எப்படி இருக்கும்?
ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. தொட்டு பார்த்தீங்கன்னா, மென்மையா இருக்கும். உங்களுடைய சருமம் ஒரு குழந்தையோட சருமம் எப்படி இருக்கும்? ஈரப்பதத்தோட இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு டைம் கிள்னா கிள்ளிட்டே இருப்போம். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நல்லா இருக்கும். எண்ணெயும் வடியாது, வறண்டு போயும் இருக்காது. அப்படி இருக்கிறத சாதாரண சருமம் சொல்லலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, வறண்ட சருமம். வறண்ட சருமம் அப்படின்னா, ரொம்பவே ஸ்கின் எப்படி இருக்கும்னா, ஒரு முதுமை அடைந்த தோற்றத்துல, அதாவது தோல் எல்லாம் உறிஞ்சியோ, இல்ல தோல் எல்லாம் சுருங்கி, இல்ல போதுமான அளவு ஈரப்பதம் இல்லாம இருக்கிறத நம்ம வறண்ட சருமம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வறண்ட சருமம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் நெனைக்கிற மாதிரி தல முடி மட்டும் தான் வறண்டு போய் இருக்கிறதால ஸ்கின் வறட்சி அடையுது. கிடையவே கிடையாது. தலைமுடி ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறதாலயோ, உடல் சூடுனால கூட வறண்டு போகும். ஆனா, சருமம் அப்படி கிடையாது. சில சமயம் உடல் சூடு அதிகமாகும் பொழுது, ஆயில் ஓட புரொடக்ஷன், சீபம் புரொடக்ஷனும் சில சமயம் ஜாஸ்தி ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, முகத்த தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால நீங்க சிலர் முடி வச்சு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சில சமயங்களில் அது சரியான ஒரு இதுவா இருக்கலாம். ஆனா, பல சமயத்துல அது அப்படி இருக்காது. அண்ட் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த எண்ணெய் சருமமா இருக்கும். ரைட். பட் எண்ணெய் சருமம் அப்படின்றத தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கும். சருமத்துல அதிக குழிகளா இருக்கட்டும், சருமத்துல அதிக பருக்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கும். அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா என்ன? 2ம் கலந்த சருமம். அதாவது நெற்றி, மூக்கு, தாடை இந்த பகுதிய அதாவது இமேஜ்ல இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் T ஜோன். கன்னம் எப்படி இருக்கோ, அதாவது ட்ரைன்னு இருக்கு பாருங்க. அதுதான் வறண்ட சருமம். இப்போ ஒரு பகுதி எண்ணெய் வடிஞ்சு, ஒரு பகுதி தோல் உறிஞ்சு இருக்கு அப்படின்னா, இத நம்ம என்ன சொல்றோம்? காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்கின் டைப் தெரிஞ்சா மட்டும் தான், அது சாதாரண சருமமா, வறண்ட சருமமா, எண்ணெய் சருமமா, 2ம் கலந்த சருமமா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் ப்ராப்பரா உங்களால ஒரு ப்ராடக்ட்ட பிரிஃபர் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு சூட்டபிள். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்றத அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட கிரீம் எந்த அளவுக்கு வொர்க் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்சர். இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காலாம் குடுக்குறீங்க அப்படின்னா, டக்குனு அவங்களுக்கு இன்னும் எண்ணெய் வடியும். அதனால என்ன சொல்லுவாங்க, "எனக்கு புடிக்கல மேம், வேண்டாம்" அப்படி சொல்லுவாங்க. சில ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு டக்குனு அப்சர்வ் ஆவுற மாரி குடுக்கக்கூடாது. நல்லா திக்கா இருக்க மாரி குடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆயிலி சென்சேஷன் இருக்கிற மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிடிக்கும். அதே நீங்க ட்ரை ஆவுற மாரி டக்குனு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஜெல் பேஸ்ல குடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க "இல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் போட்டு ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு ப்ராடக்ட் வேண்டாம்" இப்படி சொல்லுவாங்க. அதனால அந்த டெக்ஸ்சருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் வெயில்ல இருந்து வேலை செய்றாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு போய் நீங்க 7, 8 ப்ரொசீஜர் வர மாரி ஒரு ஸ்கின் கேர் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அவங்க வேண்டான்ருவாங்க. இல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எளிமையா யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? முகம் கழுவுங்க. மாய்ஸ்சரைசர் போடுங்க, சன்ஸ்கிரீன் போடுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அப்பப்ப முகம் கழுவி சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. லைட்டா பவுடர் போட்டுக்கோங்க. இப்படின்ற மாரி அவங்களோட கம்ஃபர்டபிள்க்கு சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்குமே ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நீங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்றது பிவி பேஸ்ல இல்லாம, பிவி பேஸ் நமக்கு தேவ. பிசினஸ்க்காக எடுக்குறோம். பட் நெறைய பேரு அவங்க இவ்ளோ பிவி முடிச்சுட்டாங்க. இன்னும் பெண்டிங் இவ்ளோ தான் இருக்கு. இதுக்காக நான் தவறுதலா நான் வேற ஒரு ப்ராடக்ட்ட குடுப்பேன். அந்த மாரிலாம் நீங்க தப்பா எப்பவுமே பண்ணவே கூடாது. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய தேவை ஒண்ணா இருக்கும். ஆனா, அந்த ப்ராடக்ட்டோட பிவி மேபி கம்மியா இருக்கலாம். பை சான்ஸ். அதுக்காக வந்துட்டு இவங்கள முடிக்க வைக்கணும் அப்டின்றதுக்காக நீங்க தப்பா போய் வேற ப்ராடக்ட் குடுத்தீங்கன்னு வைங்க. அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. சோ அதனால ப்ராடக்ட் செலக்ஷன் ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமானது. அ ஒருத்தர் சருமம் வித்தியாசமா இருக்கிறதால தனிப்பட்ட அ முறையில தான் நம்ம குடுக்க முடியும். உங்களுக்கு இந்த கேட்டகரி ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த கேட்டகரி குடுக்கலாம். நார்மல் ஸ்கின்னுக்கு இந்த கேட்டகரி குடுக்கலாம். அந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சோ, கம்ப்ளீட்டா ஸ்கின்ன தெரிஞ்சுக்கோங்க. அவங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க தேர்ந்தெடுத்து ஆயிலி ஸ்கின்னுக்கு இதுவா, ட்ரை ஸ்கின்னுக்கு இதுவா அப்படின்ற மாரி பிரிச்சு நீங்க கம்பேர் பண்ணி குடுக்கலாம். அண்ட் இப்போ ஸ்கின் டைப் என்னால கண்டுபிடிக்க முடியல. இல்ல நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனாலுமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா, காலங்கள் மாறும். காலங்கள் மாறும் பொழுது ஸ்கின் டைப் என்ன ஆகும்னா மாறும். சில சமயம் கண்ணுக்கு கூட தெரியாது அவங்க சருமத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு. பார்க்க நல்லா வெள்ளையா இருப்பாங்க. இல்ல பார்க்க நல்லா கருப்பா இருந்தாலும், அவங்க சருமத்துல பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போற மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்டின்னா, டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இத ஸ்கின் ஸ்கேன் மிஷின் ஆர் ஸ்கின் ஸ்கேன் அனலைசர் அப்டின்னு கூட சொல்லலாம்.
இது எதுக்காக பயன்படுத்துறது? கண்ணுக்கு தெரியாமல் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைய கூட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். சோ இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் டீம், இதுக்கு வந்துட்டு சைடுல ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். இந்த யூஎஸ்பி கேபிள நீங்க ஃபோன்ல கூட எளிமையா யூஸ் பண்ணிக்கலாம். அது பி டைப்பா இருக்கு, இல்ல சி டைப் சார்ஜரா இருந்தாலும், அந்த சார்ஜர் போடுற இடத்துல நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு, ஆர் மேக் புக் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி நெறைய டிஃபரெண்ட் கனெக்டர்ஸ் வருது. அந்த இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் பாக்ஸ்குள்ளேயே பார்த்தோம்னா, அத எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். எளிமையா யூஸ் பண்ணலாம். சோ இந்த மைக்ரோஸ்கோப்போட எண்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேப் குடுத்திருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க லென்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஒவ்வொரு டைமும் அந்த கேப்ப ஓப்பன் பண்ணிட்டு குளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த கனெக்டர நீங்க ஃபோன்லயோ, இல்ல லேப்டாப்லயோ சார்ஜ் போடுற மாரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, அத சுத்தி ஒரு 7, 8 லைட் இருக்கும். பட்டுன்னு ஒரு டார்ச் லைட் மாரி எரிய ஆரம்பிச்சுரும். அப்ப இது எரியுது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஸ்கின் கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணும்பொழுது, இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கோடு இருக்கு பாருங்க. ஒரு பட்டன் மாரி இருக்கும். பட்டனுக்கு கீழ கோடு மாரி இருக்கும். அந்த கோடு தான் வந்துட்டு அட்ஜஸ்டர். அதாவது ஒரு பக்கம் திருப்புனீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஒரு பக்கம் திருப்புனீங்கன்னா ஜூம் இன் ஆகும். நல்லா டீப்பா நம்மளால கண் கொண்டு பார்க்க முடியாதத கூட இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால பார்க்க முடியும். சோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கின். அதாவது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு சாதாரண சருமம். எந்த ப்ராப்ளமும் இல்ல பார்த்தீங்களா? அதுதான் தூரமா இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் ரொம்ப லைன்ஸ் ஆழமாவும் இல்ல. எந்த விதமான எண்ணெய் தன்மையும் இல்ல. எந்த விதமான வறண்டு போன தன்மையும் இல்லாத ஒரு சருமம் தான் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ். இத நார்மல் ஸ்கின்னு சொல்லலாம். இப்போ வலது பக்கத்துல இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தோம் அப்டின்னா, இது ஒரு ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் பாக்க அப்படியே லைட்டா ஆயிலியா இருக்கும். ஆனா, இந்த ஸ்கின் அனலைசர் மிஷின்ல நீங்க பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு எண்ணெய் வடியுது. எவ்வளவு அந்த கீழலாம் பார்த்தோம் அப்படின்னா, கருப்பு கருப்பா இருக்கக்கூடியது எல்லாமே கரும்புள்ளிகளும் மங்கும். வெளிப்புறமா தெரியாதது கூட இந்த ஸ்கின் அனலைசர்ல நீங்க பார்க்கும்பொழுது, உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நமக்கு நல்ல தெள்ளத் தெளிவா தெரியும். அப்போ வரும் முன் காப்போம். அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மங்குலிருந்து, இந்த கரும்புள்ளியிலிருந்து உங்களுடைய சருமத்த எளிமையா நீங்க காப்பாத்திக் கொள்ளலாம். இது மட்டும் இல்ல. உங்களுக்கு வறண்ட சருமமா இருக்கு அப்படின்னா, இந்த தோல் உரியிறத கூட உங்களால லைவா பார்க்க முடியும். கண் கொண்டு பார்க்க முடியாததை கூட டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி, இத சருமத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்றதா? நீங்க உங்களுடைய தலைக்கு கூட யூஸ் பண்ணலாம். சிலருக்கு தலையில ஃபுல்லா பொடுகு இருக்கு அப்டி சொல்வாங்க. ஆனா பார்த்தா பொடுகே தெரியாது. நீங்க இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி அவங்க தலையில ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாதிரி பொடி பொடியா, குட்டி குட்டியா பேப்பர் பறக்குற மாதிரி அவங்க தலையில பொடுகு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது கண் கொண்டு பார்க்க முடியல. ஆனா பொடுகு இருக்கு சொல்றாங்க. ஆனா பொடுகே தெரியலையே அப்டின்ற பட்சத்துல நீங்க இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிடலாம். சிலருக்கு தலையில பொடுகே இருக்காது. அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பொடுகு வருதா? அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, இந்த ஒரு மைக்ரோஸ்கோப் உங்க கையில இருக்கு அப்படின்னா, நீங்க ஈஸியா எந்த ஹோம் மீட்டிங் வேணா அட்டெண்ட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் ஸ்கின் டெஸ்ட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் ஸ்கேல்ப் டெஸ்ட் கூட பண்ணலாம். அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாலும், சொல்லனாலும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணால பார்க்க முடியாதத கூட கண்டுபிடிச்சு கரெக்ட்டா உங்களால ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டியர் டீம், கண்டிப்பா இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அ ஸ்கின் கேர் பிசினஸா இருக்கட்டும், ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்சா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இது இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வெஸ்டீஜ்ல உங்களோட பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் ஒரு ஸ்கின் கேர் நீங்க பண்றீங்க அப்டின்னா, இதுல என்னென்ன பார்க்கணும் நான் சொன்ன மாரி இன்கிரீடியன்ட்ஸ் பாருங்க. அத எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அத எதுக்கு யூஸ் பண்ணணும்? அத எப்ப யூஸ் பண்ணணும்? ஸோ, ஃபர்ஸ்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராடக்ட்ட எதுக்காக தயாரிச்சிருக்காங்க. அண்ட் அதுல இன்கிரீடியன்ட்ஸ ப்ராப்பரா படிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு சர்டைன் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு செட் ஆஃப் கேட்டகரில வராது. அது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம்ல பார்த்தீங்க அப்டின்னா, மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அதே ஆலோ குக்கும்பர் ஜெல்ல பார்த்தோம் அப்டின்னா, அதுல வெள்ளரி அண்ட் கற்றாழை அதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அந்த மாரி தனித்தனியா இருக்கும். சோ அதனால அத கேர்ஃபுல்லா படிங்க. அண்ட் எந்த பிரச்சனைக்கு எந்த அ அ
ப்ராடக்ட் யூஸ் பண்ணா சரி பண்ணும். அத தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் இது எப்படி இருக்குன்றதையும் கத்துக்கோங்க. அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? அத நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் கரெக்ட்டா எப்போ யூஸ் பண்ணணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுடைய டவுன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு குடுத்தா செட் ஆகுமா? அந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம பிரீஃபா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ரொம்ப அத ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாம கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இத பயன்படுத்தினா நிச்சயமா பலன் அளிக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம, லைவா அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாரி பாருங்க. அண்ட் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே, நம்ம ப்ராடக்ட்ல அது வெரிஃபைடா இருக்கா? அந்த லேபிள் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு குட் ஸ்கின் கேர் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நமக்கும் நல்ல ப்ராடக்ட் நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆயிடும். அவங்களுக்குமே ரைட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்பொழுது, எனக்கும் ஸ்கின் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். அண்ட் இப்போ ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். சோ ஒரே கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அதாவது ஒரு கிளென்சிங் ஆயில் இருக்கு. பட் டிஃபரெண்ட்டா எப்படி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தரேன். சோ நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்குறீங்க அப்படின்னா, அது என்ன ப்ராடக்ட்? எப்போ யூஸ் பண்ணலாம்? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? அதோட ஃபார்முலேஷன் என்ன? அப்படின்ற ஒரு கம்பேரிசன் குடுக்கணும்னா, இடது பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு XYZ நிறுவனத்தோடைய டீப் கிளென்சிங் ஆயில். அதோடைய விலை பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 5000 இருந்து 6000 வருது. வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் ஃபார்முலா 9 நம்மளுடைய வெஸ்டீஜ் கேட்டகரியில வருது. சோ இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, 1500க்குள்ள வருது. அப்போ இடது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளென்சிங் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா, அதுல பெட்ரோலியம் ஜெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில்ஸ் கூட அதுல மிக்ஸ் பண்றாங்க. பட் நம்ம ப்ராடக்ட் வென் கம்பேர் பண்ணும்பொழுது, ஆன்டி ரோபோ ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், பாதாம் ஆயில் இந்த மாதிரியான ஆயில்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் அகைன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா, சில சமயங்களில் ஆயிலி ஸ்கின்னா இருக்கக்கூடிய பிம்பிள் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சருமத்துல இருக்கக்கூடிய சிறிய சிறிய துகள்கள மூட வச்சுரும். அதாவது போர்ஸ லாக் பண்ணி விட்டுரும். ஆனா லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின் ஃபார்முலா 9 பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அ டிஃபரன்சியேஷன் வந்துட்டு சொல்லிக் குடுக்கலாம். இப்படிலாம் இருக்கு ப்ராடக்ட். சோ மார்க்கெட்ல அது 5000, 6000ல போயிட்டு இருக்கு. பட் அத சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஆக்னி ப்ரோன்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாரி நம்ம அ சொல்லிக் குடுக்கலாம் நம்ம டவுன்லைன்ல வரவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்லயே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கிரீம் பேஸ்ல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு. லோஷன் பேஸ்ல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு. சீரம் பேஸ்ல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு. அது எப்படி இருக்கு? சோ ஃபார் கிரீம் பேஸ் அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு அஷ்யூர் நேச்சுரலோட SPF 40 சொல்லலாம். சோ ஏன் அப்டின்னா, நல்ல ட்ரை ஸ்கின்னா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அது ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம இத சொல்லிக் குடுக்கலாம். இது நல்லா திக்கா இருக்கும் மேம். இதுல மார்ஷ்மெல்லோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நல்லா திக்கா இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போட்டீங்கன்னா, சூப்பரா உங்க ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரா இருக்கும். அப்படின்ற அந்த டெக்ஸ்சர நம்ம சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுக்கும் பொழுது அவங்களுக்கு அத கையில அப்ளை பண்ணி காட்டணும். ஏன்னா, அத கஸ்டமர் ஆர் டவுன்லைன் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான், உண்மையிலே அது அப்படி வொர்க் ஆகுதான்றத தெரிஞ்சுக்குவாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, அஷ்யூரோட SPF 30. அது கொஞ்சம் லோஷன் பேஸ்ல இருக்கும். ரொம்ப திக்காலாம் இருக்காது. கொஞ்சம் லோஷன் பேஸ்ல இருக்கும். சோ இது யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நார்மல் டூ ஆயிலி ஆர் காம்பினேஷன் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழப்பம் இல்ல. அது SPF 30 இருக்கு. இப்ப இந்த வென் கம்பேர் டூ SPF 40 இது வந்துட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். பட் கிரீம் பேஸ்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நல்ல திக்கா இருக்கும். நல்ல மாய்ஸ்சரா இருக்கும் அப்படின்றத சொல்லிக் குடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி லோஷன் பேஸ் ஆர் சீரம் பேஸ். சீரம் பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்கின் ஃபார்முலா 9 ஓட ஹைட்ரேட்டிங் சீரம் சன்ஸ்கிரீன் விச் இஸ் SPF 50. இது எப்படி இருக்கு? ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அப்ளை பண்ணும்பொழுதே டக்குனு ஸ்கின்ல போய் ஏறிடுது. அப்போ நெறைய பேருக்கு சன்ஸ்கிரீன் போட்டா வெள்ளையா இருக்கிறது எனக்கு புடிக்காது. அப்படின்ற மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கின் ஃபார்முலா 9 ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரே கேட்டகரி ஒரே வெஸ்டீஜ் பட் டிஃபரெண்ட் டெக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம சொல்லிக் குடுக்கும் பொழுது ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். அண்ட் ஈஸியா அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். 3 டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் நம்ம பிராண்ட்ல இருக்கு. வெளி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சன்ஸ்கிரீன் தான் கிளைம் பண்ணுவாங்க. 1 ஆர் 2 பட் நம்மள்ட்ட 3 இருக்கு. வித் 3 டிஃபரெண்ட் SPF இருக்கு அப்படின்றத அந்த டிஃபரன்ஸ அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். அப்பதான் அத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லயே எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கோ, இதெல்லாம் நீங்க சொல்லிக் குடுக்கும் பொழுது தான், உங்களோட ப்ராடக்ட் நாலேட்ஜும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்கும் பொழுது ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். அவங்களும் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, வாவ்! சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ஸ்கின் கேர் மட்டும் பார்த்தோம். சோ வென் கமிங் டூ கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் அதே மாதிரி தான். கலர் காஸ்மெட்டிக் அப்படின்றது நம்மளுடைய ஆல்ரெடி அழகா இருக்கும். ஒரு படி அழக நம்ம அ
மேல தூக்கி காட்டுறதுக்கு யூஸ் பண்றது தான் கலர் காஸ்மெட்டிக் விச் வி ஹேவ் மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோ இருக்கு. இதுல பார்த்தோம் அப்டின்னா, பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே ஒரு தேவைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நெறைய ஷேட் ரேஞ்ச், டெக்ஸ்சரா இருக்கட்டும், இதுல ஓவரால் அப்பியரன்ஸ் அந்த ஃபினிஷ் குடுக்கறதாகட்டும், ரொம்பவே அத ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் கிடைக்கிறதாகட்டும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும். மேம் எனக்கு லைட்டா மேக்கப் மட்டும் பண்ணா போதும். இல்ல எனக்கு மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது. சிலர் கேட்பாங்க, எனக்கு நல்லா ஹெவியா இருந்தா கூட பரவால்ல. நல்லா இருக்கணும். இல்ல மேம் நான் வந்து பியூட்டிஷியனா இருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கேன். அவங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் பிரிஃபரன்ஸஸ் இருக்கும். அப்போ இத ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அகைன் இத பத்தின ஒரு ப்ராடக்ட் நாலேட்ஜ் உங்களுக்கு தேவை. அப்பதான் யார் யாருக்கு எப்படி சொல்றது அப்படின்றத வந்துட்டு உங்களால வந்துட்டு சொல்லிக் கொடுக்க முடியும். கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் கேர் மாதிரி கிடையாது. இது அவங்களுடைய சாய்ஸ். எனக்கு இந்த கலர் புடிச்சிருக்கு. இந்த லிப்ஸ்டிக் வேணும் அப்டின்னா, தாராளமா நம்ம ஓகே யூஸ் பண்ணுங்க அப்டிதான் சொல்ல முடியுமே தவிர, இல்ல நீங்க இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் அப்டின்னு நம்மளால வந்துட்டு ஸ்கின் கேர்க்கு சொல்ற மாரி சொல்ல முடியாது. ஸோ கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்டின்னா, நாட் ஜஸ்ட் கலர்ஸ். அதாவது டிஃபரெண்ட் நெறைய கலர்ஸ் இருக்கு அப்டின்றது இல்ல. அவங்களுடைய தேவை. அவங்களுடைய அழக ஒரு படி மென்மேலும் அழகுபடுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, அத அவங்க தேர்ந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு அவங்க மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் ஆர் வெரினோ கேட்டகரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல என்னென்ன இருக்கு? ஃபேஸ் கேட்டகரி தனியா இருக்கு. ஐ கேட்டகரி தனியா இருக்கு. லிப் கேட்டகரி தனியா இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் கேட்டகரி பார்த்தோம் அப்டின்னா, ஃபவுண்டேஷன் இருக்கு, கன்சீலர் இருக்கு, காம்பாக்ட் இருக்கு, அகைன் லூஸ் பவுடர் இருக்கு. அண்ட் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு? SPF 15 ஓட வித் மீடியம் கவரேஜ். கன்சீலர் நமக்கு அது க்ரீஸ் ப்ரூஃபா இருக்கு. ஃபுல் கவரேஜ். காம்பாக்ட் எப்படி இருக்கு? அகைன் SPF 15 அண்ட் வைட்டமின் இ இருக்கு. லூஸ் பவுடர். லூஸ் பவுடர் நமக்கு நல்ல ஒரு ஹை ஷைன் ஃபினிஷ் கொடுக்கும். ஒரு ஹைலைட்டிங் டிஃபைன்ட் லுக் கொடுக்கும். ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வேணும்னா நீங்க தாராளமா லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ கலர் காஸ்மெட்டிக்லயே நமக்கு ஃபேஸ் கேட்டகரி தனியா இருக்கு. ஐ கேட்டகரி பார்க்கும்பொழுது அகைன் ஐலைனர் இருக்கு, மஸ்காரா இருக்கு, காஜல் இருக்கு, ஐ ஷேடோஸ் இருக்கு. வெளினோல இப்ப நியூ லான்ச் பிளஷ் வந்திருக்கு. பிளஷ் யூ ஸ்டிக் அப்படின்னு. அண்ட் காஜல் வந்திருக்கு நமக்கு. ஐலைனர், பென்சில்ல டிஃபரெண்ட் 3 ஷேட்ஸ் வந்திருக்கு. அப்போ இதோடைய லாங் வேர். இது போட்டா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குது? இது வாட்டர் ப்ரூஃபா? இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாதா? இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் நம்ம சொல்லிக் குடுக்கணும். அண்ட் லிப்ஸ், வென் கமிங் டு லிப்ஸ், வி ஹேவ் லிக்விட் லிப்ஸ்டிக். சோ அதுல எவ்வளோ ஷேட்ஸ் இருக்கு? அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது? அதுல நம்ம லிப் பாம் போட்டுட்டு யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி டிஃபரெண்ட் கன்சர்ன்ஸ்க்கு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் ஐலைனர்லயே பார்த்தோம் அப்டின்னா, அகைன் வெளினோலயுமே நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் காம்பாக்ட் பார்த்தோம் அப்டின்னா, அகைன் வெளினோலயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. லிக்விட் லிப்ஸ்டிக் மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான்லயும் இருக்கு, வெளினோலயும் இருக்கு. கம்பேர் த ப்ராடக்ட். கம்பேர் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அது நம்ம சஜஸ்ட் பண்ணணும். அண்ட் ஷோ த டிஃபரன்ஸ். ஜஸ்ட் வந்துட்டு இவ்ளோ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றத தாண்டி, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஐலைனர், ஒரு மஸ்காரா, ஒரு காஜல் இதெல்லாம் சின்ன ப பவுச்லயோ, பேக்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா நீங்க சொல்லிக் குடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐலைனர் இருக்கு. இது ஒரு நியூ லான்ச். இந்த ஒரு பிளஷ் இருக்கு. போட்டு பாருங்க அப்படின்னு. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்றதால மட்டும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்பொழுது, ஒரிஜினலாவே நீங்க சொல்ற கிளைம் எல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு, ஓகே வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க கரெக்ட்டா சொல்லும் பொழுது, அவங்களுக்குமே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ நீங்க அந்த கம்பேர் பண்ற பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் நல்லா ப்ராப்பரா கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கெமிக்கல் இல்லாம ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணவே முடியாது. நெறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணா தான் அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பட் வென் கம்பேர்ட் டூ வெஸ்டீஜ்ல இருக்க மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் பார்த்தோம்னா, பப்பாயா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, வைட்டமின் இ இருக்கு, SPF 15 இருக்கு. இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட ஒரு கம்பேரிசன் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிக் குடுக்கணும். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி எப்படி யூஸ் பண்றது அண்ட் அகைன் அதோட டெக்ஸ்சர் எல்லாமே சொல்லிக் குடுக்கறது மட்டும் இல்லாமல், இந்த ப்ராடக்ட்ட எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ப்ராப்பரா சொல்லிக் குடுக்கணும். சோ அவங்களுக்கு அந்த ஒரு ஹால்ஃப் ஃபேஸாவது போட்டு காட்டுனீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஒரு ஃபவுண்டேஷன், காம்பாக்ட் போட்டு ஐலைனர் போடும்பொழுது, இந்த இந்த பக்கம் அவங்களுக்கு பார்க்கும்பொழுது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சோ அப்போ நீங்க சொல்ல வரும்பொழுது, நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க அப்படின்றது அவங்களுக்கும் புரியும். அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டும்பொழுது, நீங்க புதுசா ஏதாவது எடிட் பண்ணி அந்த மாதிரி காட்டாம லைவா காட்டும்பொழுது இன்னும் நல்லா இருக்கும். ஃபோட்டோஸ்ல நெறைய வந்துட்டு எடிட் பண்றது, அதுக்கு லைட்டிங் ஆட் பண்ணி அத மாத்தி காட்டுறது அந்த மாரி இல்லாம ஒரிஜினலா காட்டுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்
உண்மையா என்ன கிளைம் இருக்கோ அத மட்டும் சொல்லும் பொழுது, சோ ப்ராப்பரா வித் டெமோஸோட காட்டும் பொழுது அவங்களுக்குமே என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் ரொம்ப மோர் ஓவர் கலர் காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவைப்படாது. எல்லாருக்குமே லிப்ஸ்டிக்னா என்னன்னு தெரியும். ஐலைனர், மஸ்காரானா என்னன்னு தெரியும். பட் அத யூசேஜ் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அத மட்டும் நீங்க சிம்பிளா சொல்லிக் குடுக்கும் பொழுது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் த 4த் கேட்டகரி இஸ் ஃபெமினைன் கேட்டகரி. ஒய் ஃபெமினைன்? எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறது, புரொடெக்டிவா இருக்கிறது, அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுமே ஆ ரொம்ப தேவைப்படும். அண்ட் இந்த ஃபெமினைன் கேர் வந்துட்டு எல்லாரோட பெர்சனல் கேர்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு விமன் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க அன்றாட வாழ்க்கை எவ்ரி மந்த் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் டேஸ்ல இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே அந்த கம்ஃபர்ட் ஃபீல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணும்பொழுது. அண்ட் இது பலதரப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நெறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு. பட் அத தாண்டி எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதோடைய அப்சார்பன்ட் கெப்பாசிட்டி. நல்லா அது ஹெவி லீக்கேஜ் எல்லாம் அது தாக்கு பிடிக்குதா? ஃபிட் நல்லா இருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்கா? அதோடைய மெட்டீரியல் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை வித்தியாசமா இருக்கும். சோ அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கரெக்ட்டா எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்? யாருக்கு என்ன தேவை? அப்படின்றத உங்களால ப்ராப்பரா சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா? ரேஷஸ் இருக்கா? இல்ல அவங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் யூஸ் பண்ணி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா? என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ட பத்தி கத்துக்கோங்க. அப்ப உங்களால கான்ஃபிடென்ட்டா மேம் இன்டிமேட் வாஷ் இருக்கு. இது யூஸ் பண்ணுங்க. அண்ட் வி ஹேவ் சானிட்டரி நாப்கின் அப்படின்ற மாரி நம்மளால சொல்ல முடியும். சோ அதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின். எப்படி கம்பேர் பண்ணலாம்? அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு? அதோட டிசைன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா 6 டெய்லி பேட்ஸ் இருக்கு. 4 நைட் பேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2மே கலந்த மாதிரி டே பேட்ஸ் அண்ட் நைட் பேட்ஸ் வந்து கம்பைன்டா வெளியில மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ரேர். அந்த அளவுக்கு இல்ல. சோ இத எப்படி யூஸ் பண்ணலாம்? எந்த அளவுக்கு அது வந்து ஃபிட்னஸ் நமக்கு குடுக்குது. சோ ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம கன்டினியூஸா 6 ஹார்ஸ் ஒன்ஸ் மாத்தும் பொழுது இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன? அப்படின்றத நம்ம XYZ கம்பெனி ஓட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கிராஃபீன் நானோ சிப் அண்ட் எஃப்ஏஆர் டெக்னாலஜி இருக்கு. வித் ஆன்டி பாக்டீரியல் டெக்னாலஜியோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ல இருக்கா? இல்ல இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பேரிசனோட சொல்லும் பொழுது, அவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நான் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா? இது வொர்த் தானா? அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூவி லைட் டெஸ்ட் காட்டலாம். யூவி லைட் ஜஸ்ட் அந்த யூவி லைட் மிஷின் மாதிரி இருக்கும். சின்னதா அத வாங்கிட்டீங்க அப்படின்னா, ரைட் சைட்ல இருக்கக்கூடியத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மல் நாப்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது. இதுல யூவி லைட் பாஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு நல்ல நாப்கினே இல்ல. சோ யூவி லைட் பாஸ் ஆகல அப்டின்னா, அதுதான் ஒரு பெட்டர் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி எந்த விதமான ரேஷஸோ, அலர்ஜியோ என்ன பண்ணாது? கிரியேட் பண்ணாது. சோ இது ஒரு யூவி லைட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, காட்டன் டெஸ்ட். நம்ம சானிட்டரி நாப்கின கொஞ்சமா வெட்டிட்டு டக்குன்னு நெருப்பு வச்சு எரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்னா மெழுகு மாரி உருகிடும். ஆனா பேப்பர்னா உங்களுக்கு தெரியும், சைடு மட்டும் கருகும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அதுக்கு சாம்பல் வரும். பிளாஸ்டிக்க்கு சாம்பல் வராது. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் காட்டன் தானா? அப்படின்ற ஒரு காட்டன் டெஸ்ட்டும் நீங்க கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரீதபிளா? பிரீதபிள் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டீம் டெஸ்ட் குடுக்கலாம். சானிட்டரி நாப்கினுக்கு கீழ ஒரு சுடு தண்ணி வச்சுட்டு, மேல காலி கப்ப வச்சுட்டீங்கன்னா, அந்த காத்து மேல ஏறணும். சூடு ஆவி மேல ஏறணும். பிளாஸ்டிக் இருந்ததுன்னா ஆவி மேல ஏறாது. அப்படி ஏறுது அப்படின்னா அது பிரீதபிள். அது பிரீதபிள் மெட்டீரியல். பியூர் காட்டன் 100% ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. எந்த விதமான ரீசைக்கிள்டு காட்டன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்றது இதுல ப்ரூவ் ஆயிடும். அண்ட் அதோட அப்சார்பன்ட் கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின் பார்த்தோம் அப்படின்னா 200 ml தண்ணி தாங்கும். வென் கம்பேர் டு மார்க்கெட் ப்ராடக்ட் அது ஒரு 100 ml ஒரு 150 ml அந்த மாதிரி தான் அது வந்துட்டு தாக்கு பிடிக்கும். சோ இந்த மாதிரி கம்பாரிசனும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா ஒரு ப்ராடக்ட்டுக்குமே டிஃபரெண்ட் வேரியன்ஸ் அண்ட் கம்பாரிசன்ஸ் காட்டும் பொழுது அவங்களுக்குமே ரைட் கண்டிப்பா வெளியில இருக்க ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எந்தவித அட்வான்டேஜஸுமே இல்ல அப்படின்றதுமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் ஒய் அவர் ப்ராடக்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுடுவாங்க டெமோவா காட்டும் பொழுது. சோ நீங்க எப்பவுமே
மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் ஆகட்டும், எலினோ ஆகட்டும், ஸ்கின் ஃபார்முலா 9 எல்லா ரேஞ்சஸுமே பாத்தீங்கன்னா 100% பிளான்ட் பேஸ்ட், வீகன், குரூவல்டி ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட், சல்ஃபேட், பாரபின் அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்ல. அண்ட் ஆல்சோ ஹலால் சர்டிஃபைட் தான் நம்மளுடைய ஸ்கின் கேர் ரேஞ்ச் ஆகட்டும் எல்லாமே. சோ இது வந்து ஒரு கமோடிட்டி ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராமிஸ். நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலயும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாவே வெஸ்டீஜ்ல நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்குது. அண்ட் எப்படி நீங்க இந்த ப்ராடக்ட் கம்பேரிசன் பேசலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. கேளுங்க அவங்க கிட்ட. இல்ல அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு உடனே உடனே உங்களால அந்த ப்ராடக்ட்ட பத்தி பேச முடியுதா அப்படி பாருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வந்திருக்கவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ட எதிர்பார்த்து வந்திருக்காங்க. அத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. அதுல இவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத கத்துக்கோங்க. சிம்பிளா சொல்லிக் குடுங்க. நான் சொன்ன மாரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம, அவங்களுக்கு புரியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே! அப்படியே யோசிப்பாங்க. சோ அவங்களுக்கு புரியிற மாரி எளிமையா சொல்லிக் குடுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே டெமோவோட காட்டும் பொழுது இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கரெக்ட்டா இதுதான் ப்ராடக்ட், இப்படிதான் யூசேஜ் அப்படின்ற மாரி அதோட இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா குடுங்க. அண்ட் அவங்கள ரொம்ப பிரஷர் குடுக்கக் கூடாது. இத வாங்கியே அவங்க கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. அந்த மாரி பிரஷர் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க சொல்லிக் குடுக்குறதுல அவங்களுக்கு புடிச்சிருச்சு, நீங்க காட்டுன டெமோல உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க டவுன்லைனா கிரியேட் ஆயிடுவாங்க. ப்ராடக்ட்ட குடுக்குறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்ல. அவங்க கிட்ட ஒரு ராப்போ கிரியேட் பண்ணி, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றதும் நம்மளுடைய வேலை. அப்பதான் நமக்கு கீழ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டவுன்லைனையும் நம்மளால பில்ட் பண்ண முடியும். சோ ப்ராடக்ட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கம்பேர் பண்றதுன்னு கத்துக்கோங்க. அண்ட் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு கோ த்ரூ பண்ணுங்க. டிஃபரன்ஸஸ் என்ன? அதர் ப்ராடக்ட்ஸோட டிஃபரன்ஸஸ் என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெமோஸ் நெறைய காட்டுங்க. எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்க சிம்பிள் டெமோஸ். நீங்க ஒரு சின்ன ஒரு மால்ஸ்ல போய் மீட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மேக்கப்ல இருக்கக்கூடிய காஜல்ல டெமோ பண்ணி காட்டுங்க. ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாரி சிம்பிள் டெமோஸ் உங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி சிம்பிள் டெமோஸ் காட்டுங்க. அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் குடுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றத ஆலோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது, நிச்சயமா வெஸ்டீஜ்ல உங்க எல்லாராலயும் சக்சஸ் ஆக முடியும். So, thank you team. Thank you so much for joining today. And